ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே நின்று கண்ணீர் விட்டு அழுத பிரபல நடிகை. நடு ரோட்டில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே நடந்த சோக சம்பவம். என்ன நடந்தது விரிவாக காணலாம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியா பயணம் செய்து கொண்டிருந்த நடிகை தேவி பிரியாவோட கார் பெரம்பலூர் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது திடீர்னு டயர் பஞ்சர் ஆகியதா சொல்லப்படுது. இதையடுத்து கார் ஓட்டுநர் முத்து கணேஷ் அப்படின்றவரு வாகனத்தை சாலையோரமா நிறுத்தி டயரை மாத்த முயற்சி பண்ணிருக்காராமா. அந்த சமயத்துல பின்னால இருந்து அதிவேகமா வந்த மற்றொரு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த கார் மேல மோதி இருக்குதாமா. இந்த விபத்துல கார் டிரைவர் முத்து கணேஷ் சம்பவ இடத்திலேயே சொல்லப்படுது. நடிகை தேவி பிரியாவிற்கு அதிர்ஷ்டவசமா எந்த காயமும் இல்லாம உயிர் தப்பியதாகவும் சொல்லப்படுது. அதே வேளையில அவங்க கூட பயணித்த உதவியாளர் திவாகர் அப்படின்றவருக்கும் காயமடைந்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு விபத்து சம்பவம் குறித்த தகவல் வெளியானதுமே உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருதாமா. இன்னும் ஒரு சம்பவத்தினால நடிகை தேவி பிரியா ஹாஸ்பிட்டல் வாசல்லையே அழுதிருக்காங்க. அந்த டிரைவர் முத்துகணேஷ் அப்படின்றவங்களோட குடும்பத்தினரும் நடிகை தேவி பிரியாவும் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே அழக்கூடிய இந்த ஒரு காட்சிகள் இப்போ இணையதளங்கள்ல வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது.